அறியாத கோடு. ஆக இந்தியனை ஆக்கிவிட்டார் வரி குதிரை. வரி போட்டு இந்தியாவையே உலுக்கிவிட்டார் அதிர. வருங்காலத்தில் வச்சிடாதீங்க தாமரையை உதிர. வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்கிறோம் கதற கதற. இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகிறோம். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போராட ஒரு குடிக்கிற தண்ணி. நான் எம்ஏ வரலாறு படித்தவன். யோசிச்சு பார்க்கணும். அசோகர் த கிரேட் ஏன், அக்பர் த கிரேட் ஏன், அர்ஷாத் குடிக்கிற தண்ணி கொடுத்தாங்க. குடிக்கிற தண்ணிக்கு போடல வரி. ஆனா ஒரு அரசாங்கம் மன்னராட்சி முடிஞ்சிருச்சு. இப்பொழுது ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயக ஆட்சியில ஒரு ஆட்சி என்பது முறையாக கொடுக்க வேண்டும் தண்ணீர். தண்ணி டேப்ப திறந்தா அழுக்கா வருது, சாக்கடையா வருது. நல்ல தண்ணி கொடுக்க முடியல. நாங்க காசு கொடுத்து தண்ணியை குடிக்கிறதே பாவம். இதுல அந்த குடி தண்ணிக்கு போடுவீங்களா இப்படி ஜிஎஸ்டி வரி? உலகத்திலே அடுக்குமா? எதுக்கு தான் வரி? எங்க ஒரு பிசாவுக்கு 5% போடுவீங்க, ஒரு கடலை உருண்டைக்கு இத்தனை சதவீதம் போடுவீங்களா? அப்ப குடிசை தொழில முடக்குறீங்க. நான் கேட்கிறேன், இன்னொன்னு, இப்ப போற போக்க பார்த்தா நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியல. பார்க்கிங் பண்ணா பார்க்கிங் ஒரு சார்ஜ் கட்டணும். தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவில் நடந்து போனாலே இனிமே பார்க்கிங் கட்டணம் மாதிரி பாசிங் கட்டணம் வசூலிப்பீங்களா? இன்னொன்னு வரி. யாராவது போய் பார்லர்ல முடிவெட்டினாக்கா 18%, அதுல 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, 9% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுல அதாங்க அந்த காலத்துல எல்லாம் மரத்தடியில, அரச மரத்தடியில அவங்கவுங்க முடிவெட்டிக்கிட்டான். போற போக்க பார்த்தா இந்த நாட்டுல இந்தியன் அடிச்சிருவாங்க போல இருக்கு மொட்டை. அதான் நான் கூட சொல்ல பாருங்க, பிரதமர் மோடி ஐயா இந்தியன் ஆக்கிட்டார் வரி குதிரை. எவ்வளவுதான் வரி? இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து என்ன நாட்டுக்கு வளர்ச்சி, நாட்டுக்கு என்ன முன்னேற்றம்? உலகத்தில் 28% ஜிஎஸ்டி. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யாவோட 18%, கிட்டத்தட்ட சைனாவோட 17%, அமெரிக்காவோட 7.5%. எந்த நாட்டில், ஏன் ஆஸ்திரேலியா போன்ற முன்னேறின நாட்டில் 10% தான் ஜிஎஸ்டி. இந்தியாவில் எதுக்கா 28% ஜிஎஸ்டி? கேட்கணுமா இல்லையா? ஏன் இவ்வளவு வரி? எதுக்கு இந்தியனுக்கு இந்த வழி? இவரு கூட எல்லாம் நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம், மோடி ஐயா வருவாரு, வந்த உடனே தமிழ் இந்தியாவுக்கு ஒரு புதிய ஆட்சி கொடுப்பாரு. வருமான வரி ஏற்கனவே 30%, சர்சார்ஜ் 3%, இது 33%, இதுல ஜிஎஸ்டி வரி 28%. கூட்டுங்க, 33 பிளஸ் 41 61%. சம்பாதிக்கிறதுல 61% கொடுத்துடணும். ஒரு நிலம் வாங்கணும்னா, ஒருத்தன் ஏழை வீடு வாங்கணும்னா அந்த முத்திரை தாளுக்கு கட்டணும். அப்படி எல்லாத்தையுமே கட்டிட்டு ஒரு இந்திய குடிமகன் என்ன மொட்டையா போவானா? ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? வரி 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 வரின்னு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா வழி? ஏன் இவ்வளவு வரி? நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க இன்கம் டாக்ஸ் 30% குறைப்பீங்கன்னு பார்த்தோம். அதுவே குறைக்கல. அதான் ராமர் பாலம் கட்டினப்ப அணில் உதவுனுச்சான். அணிவில் கல்லெடுத்து போட்டுதான். அந்த அணில அந்த ராமர் என்ன பண்ணாரு, முதுகுல தடை கொடுத்தாரு. அதான் அணிலோட உடம்புல 3 கோடு. அந்த ராமர் கூட அணில் முதுகுல 3 கோடு பாராட்டி போட்டாரு. ஆனா மோடி ஆட்சி வரணும்னு நினைச்ச இந்த இந்திய மக்களுக்கு ராமர் அவர் போட்டது 3 கோடு. ஆனா இந்த மோடி ஐயா, பிரதமர் மோடி ஐயா இந்தியன் உடம்பெல்லாம் போட்டார் வரியாட கோடு. இந்தியன் ஆக்கிட்டார் வரி குதிரை. வரி போட்டு இந்தியாவே உலுக்கிட்டாரு அதிர. வருங்காலத்துல இவங்க வைப்பாங்களா தாமரைய உதிர? வருங்காலத்துல வச்சிடாதீங்க தாமரைய உதிர. இதே நிலைமை தொடர்ந்தா என்ன ஆகும்? மக்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. இன்னைக்கு ட்விட்டரை பாருங்க, படிச்சவங்கள நெட்ட தரங்க. இந்த ஜிஎஸ்டி வரிக்கு அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு எதிர்ப்பு. டீ கடைக்கு போங்க, தேநீருக்கு ஜிஎஸ்டி வரி. அந்த அதாவது தேயிலைக்கு ஜிஎஸ்டி வரி போட்டா 8 ரூபாய் வித்த டீ 10 ரூபாய், காபி 12 ரூபாய், 5 ரூபாய் வித்த இட்லி 6 ரூபாய், பார்சலுக்கு 12% ஜிஎஸ்டி வரி. நாடு எப்படியா தாங்கும்? மோடி ஆட்சிக்கு வந்தா
இந்தியனின் வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தோம் ஆனந்த பவன், இந்தியனின் வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தோம் சந்தோஷ பவன். ஆனால் இன்னைக்கு இந்தியனின் வாழ்க்கை ஆகிவிட்டது கையேந்தி பவன். எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட தயங்குறான். 18% ஜிஎஸ்டி வரி. நாடு தாங்குமா? சினிமாங்க, சினிமா தியேட்டருக்கு போனா பெரிய ஊர் பெங்களூர்ல பாப்கார்ன் 40 ரூபா, இங்க இருக்கிற சினிமா தியேட்டர்ல பாப்கார்ன் 140 ரூபா, பார்க்கிங் கட்டணம் அத்தனை ரூபா. நாடு தாங்குமா? இன்னொன்னு, சினிமாவுடைய நாங்க இங்க போராடுறது சினிமா காரணா, சினிமாவுக்கு ஜிஎஸ்டி வரி 28%. 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் வித்தா சினிமா படம் எடுக்கும் போது ஒவ்வொரு கட்டத்திலையும் பிலிம் வாங்குறியா, ஒவ்வொரு கட்டத்திலையும் அவுட்டோர் நெட் புக் பண்றியா அங்க ஜிஎஸ்டி, டிஐ பண்றியா அங்க ஜிஎஸ்டி, ரெக்கார்டிங் பண்றியா அங்க ஜிஎஸ்டி, ரீ ரெக்கார்டிங் பண்றியா அங்க ஜிஎஸ்டி, எங்க போனாலும் ஜிஎஸ்டி. இன்னொன்னு, சினிமா உலகத்துல போராடின ஜாம்பவான்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேளிக்கை வரிய குறைன்றாங்க. ஏன் ஜிஎஸ்டி வரிய குறைன்னு போராட மாட்டேங்கிறாங்க? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? எங்க வலிக்குது வலி? அப்படியே, அதாவது பூனைய வேணா உதப்பாங்களாம் பூட்ஸ் காலால, பூனைய பூட்ஸ் காலால உதப்பாங்க. ஆனா புளிய பார்த்தா பொசுக்குன்னு போவாங்க. என்னங்க நியாயம்? ஜிஎஸ்டி வரி 28% எதுக்கு? இப்ப 100 ரூபாய் டிக்கெட், அதுல 100 ரூபாய் டிக்கெட் வித்தா 18 ரூபா, 18%. அதுல பாதி போகுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஒரு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த 9% வேணாம், சினிமாக்காரர்களை விட்டு தரன்னு சொன்ன கல்கத்தா கவர்மெண்ட் எங்க? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க? ஆக ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நெட்ல அத்தனை, ட்விட்டர்ல அத்தனை படித்தவர்கள் எதிர்க்கிறார்கள், டீ கடையில் இருக்கக்கூடிய பாமரர்கள் எதிர்க்கிறார்கள். என்னங்க ஜிஎஸ்டி வரியே இல்லாம தக்காளி விலை 120 ரூபா, நாடு தாங்குமா? ஏழை மனம் தூங்குமா? ஆக இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் இத பாருங்க, இங்க திருவொற்றியூர்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஓஎன்ஜிசி கொடாய போடுற அதை எதிர்த்து நீங்க அங்க ஒரு போராட்டம். எங்க பார்த்தாலும் ஏற்கனவே எண்ணெயை கொண்டாந்து விட்டாங்க கடல்ல, மிதந்துத, அதோட சதியா இன்ன வரைக்கும் வெளியில வரல, அதுக்கான பதிலை இன்னும் கண்டுபிடிக்கல. இது என்ன நாடு? இன்னைக்கு கொடா பதிக்கிறாங்க கடல் ஓரத்துல, அது ஸ்ட்ராங்கா இருக்கா? அந்த ஸ்ட்ராங்கும் இல்ல. அது உடைச்சுக்கிட்டு கடல்ல போய் என்ன கலந்தா கதிராமங்கலம் எண்ணெயில மதக்குது, கதிராமங்கம் வயலு விட்டா எண்ணெயில குளிச்சிடும் கூட இருக்கு. இங்க சென்னையில கடலு. இந்த இதையெல்லாம் எங்கே லட்சிய திமுக தட்டி கேட்கும், தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள திரளாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், சித்ராவை போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் இனிமே இதுக்கு கணக்கிடுங்க வேண்டும் என்று இந்த மொட்டை தாத்தம் குட்டையில விழுந்தான்னு பதில் சொல்லக்கூடாது. கமலஹாசன் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து, முரண்பாடுகள் இருந்தாலும் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக நான் முதல்ல குரல் கொடுத்த, அடுத்து அவராது வாயை திறந்தாருன்னு சொன்னேன். அவரு கூட என்ன சொல்றாரு? மாநில அரசு கேளிக்கை வரியை குறைக்கணும், மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு? அதான் நான் கேட்டேன். பூனையை பூட்ஸ் காலையில எட்டி உதைப்பீங்க, ஆனா புளிய பார்த்தா பொசுக்குன்னு போவீங்களா? ஏன் மத்திய அரசு எதுக்கிறதுக்கு என்ன பயம்? என்ன பயம் கேளுங்க. சினிமாக்காரங்க ஏன் எல்லாருமே புண்ணுக்கு தடவுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? உன்ன கமலஹாசன் கேள்விக்கு இந்த கேள்விக்கு போய் சொல்லுங்க. அடுத்தது பல ஆண்டுகளான உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்களா? மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஏத்து போராடினவன் டி ராஜேந்தர் தெரியுமா? எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அரசியலுக்கு யாரா வரன்னு சொல்லிருப்பாங்களா? எம்ஜிஆர் ஏத்து எலி வந்திருக்குமா? வந்திருக்குமா? பல ஆண்டுகளா சொல்றீங்களே. ஏன் புரட்சி தலைவி அம்மா இருக்காங்களே, அவங்களை ஏத்து பருகூர்ல ஏத்து நின்னவன் டி ராஜேந்தர் வரலாறு தெரியுமா? ஏத்து குரல் கொடுத்தவன் டி ராஜேந்தர் தெரியுமா? கலைஞருடைய ஆட்சி காலத்துல அம்மாவுடைய சேலையை பிடிச்சி எடுத்தப்ப தட்டி கேட்டவன் டி ராஜேந்தர் தெரியுமா? வரலாறு தெரியுமா? எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல கலைஞர் கைது செஞ்சப்ப சிறை வாசல்ல பாண்டி பஜார்ல தர்ணா பண்ணவன் டி ராஜேந்தர் வரலாறு தெரியுமா? அம்மாவுடைய ஆட்சி காலத்துல கலைஞரை கைது செஞ்சப்ப சிறை வாசல்ல நின்னு சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல காரை விட்டு இடிச்சவன் டி ராஜேந்தர் வரலாறு தெரியுமா? சரியா? சொல்றத புரிஞ்சுக்கிட்டு பேசு. இந்த வரலாறு எல்லாம் போடணும். சும்மா திரையில ஜெயிலுக்கு முன்னாடி போராடக்கூடாது.
டி ராஜேந்திர தரையில போராடுறவன், செர்வையில போராடுறவன். யோ திமுகல இருந்து வந்ததுனாலதான் என் பேரே லட்சிய திமுகன்னு வச்சேன். முதல்ல வரலாறு தெரிஞ்சுக்க. வரலாறு தெரியாம கேள்வி கேட்காதீங்க. 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அரசியலுக்கு வந்தவன். 60 வயசு தாண்டின பிறகு மார்க்கெட் தளர்ந்த பிறகு அரசியலுக்கு வந்தவன் இல்ல, மார்க்கெட்டுக்கிட்டு சினிமா அரசியலுக்கு வந்தவன். அதனால மார்த்தட்டிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன். 32 வயசுல கலைஞரால எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்டவன். 32 வயசுல அரசியலில் என்னுடைய அனுபவத்திலும் வயதிலும் டி ராஜேந்தர் எண்ணில் பாதின்னு கலைஞர்ட்ட பேர் வாங்கினவன். 234 தொகுதி எம்எல்ஏ, பூங்கா நகர் தொகுதி எம்எல்ஏவா கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன். 234 தொகுதி எம்எல்ஏ டி ராஜேந்தர் போன்ற வித்தியாசமான எம்எல்ஏ இல்லை என்று கலைஞரிடத்தில் பாராட்டு பத்திரம் வாங்கியவன். இப்படிதான் எங்களுக்கு வரலாறு இருக்கு. இவ்வளவுலாம் ஏன்? அம்மாவுடைய ஆட்சி காலத்துல காவேரி நீர் பிரச்சனைக்காக இதே இடத்துல குரல் கொடுத்தவன் டி ராஜேந்தர். எந்த சினிமாக்காரன் கொடுத்தான் சொல்லிய? எந்த சினிமாக்காரன் கொடுத்தான்? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி, மந்திரி பதவிக்கு நிகரான பதவியை ராஜினாமா பண்ண எந்த சினிமாக்காரைய ராஜினாமா பண்ணிருப்பான்? கவுன்சிலர் பதவி ராஜினாமா பண்ணுவானா? சொல்லு. இதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் சரியா சொல்லு. இதுக்கு பதில் சொல்லுங்க கேட்கிறேன். இவ்வளவுலாம் ஏன் இந்த நாட்டுல நெடுவாசல்ல போய் எரிவாயு எடுப்பதை எடுத்து டி ராஜேந்தர் போராடி இருக்கேன். யாரு போராடினா சொல்லு. நெடுவாசலுக்கு போய் போராடின, வாடிவாசலுக்கு போய் போராடி இருக்கேன். ஜல்லிக்கட்டுக்காக நான் போராடி இருக்கேன். என் புள்ள சிலம்பரசன் அத்தனை தமிழர்களை கூட்டி போராடி இருக்கான். யாரு போறான்னா சொல்லு. இன்னொன்னு இவ்வளவு பேசுறீங்களே, பீப் சாங் பிரச்சனை வந்தது. மன்னார்குடி மாஃபியா சசிகலாவோட ஆட்சியில எதிர்த்து போராடினவன் டிஆர். அன்னைக்கு யாராவது போராடி இருப்பீங்களா? இன்னைக்கு வாய்க்கிடையே பேசுறாங்களே அண்ணா திமுக. இன்னைக்கு சில பேர் அரசியல் யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கு வர்றதுக்கு தைரியம், அரசியல் வர்றதுக்கு எல்லாருக்குமே ஜனநாயக உரிமை வாங்க. ஆனா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா யாரு வந்தாலும் சரி, பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு வேணும் ஒரு தெம்பு. ஏன்னா புதுசா எதிரி விட்டுக்கிட்டே இருப்பான் அம்பு, பண்ணிக்கிட்டே இருப்பான் வம்பு, சீவிக்கிட்டே இருப்பான் கொம்பு. சந்திக்க தயாரா இருந்தா வாங்க. கலைஞரோட ஆட்சி காலத்துல கட்ட வீட்டை இடிச்சாங்க, தாங்கிக்கிட்டு போராடி இருக்கேன். ஏன் கலைஞரோட ஆட்சி, எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல மவுண்ட் ரோட்ல என் படத்துக்கு மைதிலி எண்ணெய் காதலிக்கு தேட்டரே கிடைக்கல. சத்யன் தேட்டர் ரிலீஸ் பண்ண வரலாறு எனக்கு உண்டு. கலைஞரோட ஆட்சி காலத்துல சம்சார சங்கீதம் படத்தை ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு முழுவதும் தேட்டரே கிடைக்கல. சென்னையில பைலட் தேட்டர் ரிலீஸ் பண்ண, நடராஜ் தேட்டர் ரிலீஸ் பண்ண, கோயம்புத்தூர் அம்பிகா அம்பாலிகா. இன்னைக்கு யார வேணாலும் கேளுங்க, ப்ளூ பிலிம் எல்லாம் போட்ட பல தேட்டர்ல கூட சம்சார சங்கீதத்தை ரிலீஸ் பண்ண. அப்ப எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருப்பேன், எவ்வளவு இழப்புகளை. இவ்வளவுலாம் எதுக்கு? மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு சசிகலா குடும்பத்தை எதிர்த்து பேசியிருக்கேன். மெட்ராஸ் ஜாஸ் சினிமா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில என் பையனோட படத்துக்கு அவ்வளவு பெரிய இழப்பு. ஏன் இப்பெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களே? இப்ப எடப்பாடியை எடை போட்டுக்கிட்டு பேசுறாங்க, இப்ப வீரமணி கிட்ட வீரவசனம் பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு பேசியிருப்பாங்களா? சசிகலா அம்மா இருந்தப்ப ஏன் பேசல? சசிகலா சாம்ராஜ்யம் நடத்தப்ப ஏன் பேசல? பதில் சொல்ல முடியுமா? அப்ப அதாவது இழிச்சவாயன் இழைச்சு போயிட்டான்னா சளைச்சு போயிட்டா பேசுவாங்க. ஓ, தண்ணி பம்ப அடிக்கிறதுக்கு தடி எடுத்துட்டு வரவன் தண்டல்காரன் இல்லையா? கரு 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 கருன்னு கருணாகம் படம் எடுக்கும் போது கட்ட கூட இல்லாம கையால பிடிக்கிறதுக்கு தயார். அவன் தான் பீர். அவன் இல்ல எங்க 50-60 பேர் என்ன? நீ என்ன சொல்லுங்க? வாங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர். என்னங்க பிரதர்? இல்ல நீங்க வாங்க. என்னங்க இல்ல காசு கொடுத்தெல்லாம் யாரையும் கூட்டிட்டு வர புரியுங்களா? காசு கொடுத்த கூட்டம் இல்ல இது. நீங்க வந்து எண்ணி பாருங்க. 50 பேர் இல்லையா? 50 பேரா? என்னப்பா
என்னன்ற என்ன அவர் கணக்கு தெரியாதுண்ணா. தனியாளா மக்கள் பிரச்சனைகளுக்காக இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக நீங்க போராடி இருக்கிறீங்க. சினிமா துறையை சார்ந்த ஒருவர் நீங்க. ஆனா வந்து சினிமா துறையில நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராகவும் இருக்கிற விஷால் மக்கள், அதாவது அரசு, மத்திய அரசு விதிக்கின்ற வரி விதிப்பை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை. அது அவரோட கருத்துங்க. விஷால் சொன்னார்னா அது அவர் தனிப்பட்ட கருத்து. ஒரு தனிப்பட்ட முறையில 50 என்ன சொல்லுங்க, நான் என்றேன் சார் 1 by 1. இது என்ன இவர் என்ன பள்ளிக்கூடத்து ஆசிரியரா? இவர்கிட்ட உள்ளே அறியான்னு கணக்கு கொடுக்கறதுக்கு நான் லட்சமான தெண்டர்களே நான் பேசணும்னா? யோ, நானா துணிச்சலா பேசுறையா? கேள்வி கேட்ட நீ என்ன பாப்போம்? மக்களை திரட்டன்னு சொல்லையா? என்னோட அபிமானிகளை தொண்டர்களை திரட்டிருக்க, அவ்வளவுதான். நான் கோட்டம் கொடுக்கலையா? இது கோட்டுக்கா வந்த கூட்டம் இல்ல, என் மேட்டுக்கா வந்த கூட்டம். இது பிரியாணிக்கு வந்த கூட்டம் இல்ல, என்கிட்ட பிரியப்பட்டு வந்த கூட்டம். இப்ப கேள்வி கேட்ட ஆளு நிக்க சொல்லு. இல்ல தில்லு இருந்தா டீராஜேந்திர போடு சொல்லு. ஓடாத நீ. இது பாரு, ஹலோ, இதெல்லாம் டிஆர்ல இது தான சலசல. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து போராடுறவன், கலைஞர் ஆட்சி காலத்துல போராடினவன், அம்மாவோட ஆட்சி காலத்துல போராடினவன். கட்சி நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க. சில பேர் ஏன் பேசுறாங்க? யாரு வேணாலும் அதிமுக எடுத்து பேசிட்டோம். ஏன் பேசுறாங்க? பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக், அதனால பேசுறாங்க. அதிமுக இதை தெரிஞ்சுக்கணும். அதிமுக ஆட்சியில அந்த அம்மா அதிமுக பொதுச் செயலாளர் மட்டும் ஆகட்டும், முதலமைச்சர் ஆக வேணாம்னு நான் சொன்னேன். சொன்னபடி இருந்திருந்தாங்கன்னா அம்மா இருந்திருப்பாங்க குழு அறையில, இருந்துக்க மாட்டாங்க சிறையில. இன்னைக்கு லட்சிய திமுக போன்ற போர்வாலாம் இருந்திருக்கும் அதிமுக கூட்டணிங்கிற உரையில. நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒன்னும் பலத்த போலீஸ் பாதுகாப்போட இதோட வரல. நின்னு பதில் சொல்றையா? உங்களுக்கு அதான் போலிக்கு பொன்னாட போத்துவீங்க, போலிக்கு பொன்னாட போத்துவீங்க, பூமாலை போடுவீங்க, உண்மையா ஓரம் கட்டிங்க. உண்மையான மாவீரனா? ஏன்னா நான் தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். போராடுறோம்ல, எங்களை எல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஓ, முதல்ல ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சந்திக்காத தேர்தலா ஒண்ணு கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி தேர்தல் நின்ன உடனே இந்த கேள்வி கேட்டதுக்காக சொல்றேன். கள்ளக்குறிச்சி தேர்தல பாராளுமன்ற தேர்தலில் போய் நின்ன. ராஜ் டிவில போடுறாங்க டி ராஜேந்தர் தான் கள்ளக்குறிச்சியில ஜெயிப்பார்னு. 2 மாலை பத்திரிகையில் எழுதுறாங்க டி ராஜேந்தர் தான் ஜெயிப்பார்னு. ஆனா அங்க எந்திர வாக்குப்பதிவுல என்ன தோக்கடிக்க பண்ண சதி. எந்திர வாக்குப்பதிவு அன்னைக்கு எழுத்து போறான்யா. இது எந்திர வாக்குப்பதிவா, தந்திர வாக்குப்பதிவா, மூடு மந்திர வாக்குப்பதிவான்னு இப்பவும் சொல்ற. எந்திர வாக்குப்பதிவு இந்தியாவுக்கு கூடாது, அது அறவே நீக்கப்பட வேண்டும். நீ பேலட் பேப்பர்ல வாக்குச்சீட்டு கொண்டாட சொல்லுங்க. தேர்தலை சந்திக்கிறமா இல்லையா? வெயிட் அண்ட் சீ. இல்ல, அது இருந்தாதான் சந்திப்பேன்னு சொல்ல. தேர்தலை சந்திக்கிறமா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. முதல்ல நீங்க குரல் கொடுத்தீங்க, உங்களை தொடர்ந்து கமல் குரல் கொடுத்தான்னு சொன்னீங்க. அவரு நேற்று ட்விட்டர்ல அரசியல் ஒரு சூசகமா தெரிவிச்சிருக்காரு. வந்த பிறகு பேசுங்க. ட்விட்டர்ல பேசுற வேற, நான் ரோட்ல நின்னு பேசுறேன், நான் மக்கள்கிட்ட நின்னு பேசுறேன். நான் ஊட்டியில இருந்தா போட்டுக்கலாம் சொட்டரு. யார் வேணா நான் ட்விட்டர்ல நின்னு பேசுறேன், நான் மக்கள்கிட்ட நின்னு பேசுறேன்.